ஸோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ரியலி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆகிட்டோம் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம கிளாரிட்டி ஆஃப் மைண்டோட இருக்கோமா, நம்ம மைண்ட் வந்து ஷார்ப்பாக ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இன்னும் ஸ்பிரிச்சுவல் ட்ராவலாக இருக்கோம், இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் எப்போ வரும்னா, நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மைண்ட் வந்து கிளாரிட்டி ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில இடத்துக்கு போகும்போது, இப்போ எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இதெல்லாம் வந்து குரு சொன்னதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சில இதில் சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் பண்ணுறோம் அப்படின்ற கேள்வி என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்வி சாட்டிஸ்ஃபைட் ஆகாத வரையும் என்னால் அந்த கிளாரிட்டிக்காக மைண்டுக்குள்ளே வர முடியாது. அதை தேடிக்கிட்டே இருக்கும். மேபி என்னோடய லைஃபோட பர்பஸ் அதுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறதா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி நிறைய தேடி இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வருதுன்னா, உங்களோட பர்பஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கான கேள்விக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வரும். மைண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் எவ்வளோவாக உங்கள் மைண்ட் வந்து ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அப்போது எங்கேயும் போய் ஸ்டக் ஆகிடாதீங்க அப்படின்ற விஷயத்த வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்காது. இது வந்து ஒரு முக்கியமான லெசன். ஸோ அந்த லெசன் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கீழே இருக்க நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கலாம்.